வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யாப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கொய்யாப்பழத்தில் மிக அதிகமாக மருத்துவன்மைகள் இருக்குது. விலை மலிவாகவும் மிக எளிதாகவும் கொய்யாப்பழம் நமக்கு கிடைக்கிறதால கொய்யாப்பழத்தினை பற்றின நன்மைகள் பல பேர் தெரியறதே கிடையாது. கொய்யாப்பழம் நமக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான காய்ச்சல், இருமல், சளி, ஜுரம் போன்ற பிரச்சனையை நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று வியாதிகளும் நமக்கு வராமல் தடுத்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது மக்களே, கொய்யாப்பழத்தில் இன்னும் நிறைய மருத்துவன்மைகள் இருக்கு. வாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். இது பல்வேறு இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக கொய்யாப்பழம் நம்மளுடைய உடல்ல சோடியம் மற்றும் பொட்டாசியத்தினுடைய சமநிலையை பராமரிக்கிறதுக்கு உதவி புரியறதால ரத்த அழுத்தத்தை நமக்கு எப்போதுமே கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும். அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் நமக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். ஆய்வுகளின்படி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவை அதிகரித்து அது ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைச்சிடுச்சு அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ரால்களை நமக்கு வந்து குறைக்கப்பட்டு நல்ல வளமான கொலஸ்ட்ரால்கள் மட்டுமே நமக்கு இருக்கும். இதன் மூலமாக இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த நோய்களினுடைய அபாயமும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக பலப்படுத்தி கொண்டு நலமோடு வாழ்வதற்கெல்லாம் கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமான செரிமான மண்டலம் பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் டயட்ரி ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த டயட்ரி நார் சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறதால வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை கொய்யாப்பழம் சரி பண்ணுது. கொய்யாப்பழத்தை மென்று சாப்பிடும்போது கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் மலம் விலக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை ஒழுங்காக நடைபெற செய்யும். எனவே செரிமானம் சீராக நடைபெறுவதற்கு மற்றும் மலச்சிக்கல்லாம் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு தொடர்ந்து கொய்யாப்பழத்தை வந்து நம்ம சாப்பிடலாம். தொடர்ந்து கொய்யாப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த, அஜீரணம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படுவதால் செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் கண்களுக்கு மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக நிறைந்திருக்கு. உடல்ல விட்டமின் ஏ சத்து குறைவாக இருந்தால் தான் அது நம்மளுடைய கண்களில் பிரச்சனை ஏற்படுத்தும். எனவே கண்கள் தொடர்பான பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். அப்போ இந்த மாதிரி கண்கள் தொடர்பான பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும், கண்கள் தொடர்பான இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் தொடர்ந்து கொய்யாப்பழத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக கண் புரை நீக்கப்படுதல், மாலை கண் நோய் சரியாகிறது, கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வது போன்ற பல நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் கண் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம். கொய்யாப்பழத்தில் கெரோட்டின், லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி எனும் உயிர் சத்தெல்லாம் அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான சத்துக்கள். உங்களுக்கு முகப்பொரு அதிகமாக வரும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதனால முகப்பொரு வருவது உங்களுக்கு குறைவதோடு சருமத்தினுடைய அழகும் ஆரோக்கியமும் மேம்படும். உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள், கண் கருவல் இப்படி எதுவுமே இல்லாமல் பளபளப்பான மின்னக்கூடிய ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மன அழுத்தம் குறையும் நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது. நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ், டென்ஷனாக இருக்கீங்க, மனப்பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னா, அந்த மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெக்னீஷியம், பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இது நரம்புகள் மற்றும் தசைகளை போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உதவி புரிந்து மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுவிக்கும். ஸோ குறிப்பாக சொல்லும் அப்படின்னா செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள்லாம் உங்களுக்கு சுரக்கப்பட்டு இந்த மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம்லாம் கிடைக்கிறதால நரம்புகள் மற்றும் தசைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதால ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. நாளடைவில் அந்த மன அழுத்தம் உங்களுக்கு குறைந்து மீண்டும் மன அழுத்தம் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கொய்யாப்பழத்தை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோய்க்கு மிக மிக நல்லது கொய்யாப்பழம். இதனால் சர்க்கரை நோயாளிகள் கொய்யாப்பழத்தை வந்து தங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த கொய்யாப்பழத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இரத்த சர்க்கரையினுடைய அளவு
அளவு நமக்கு வந்து பார்த்தோம்னா குணப்படுத்தப்படும். ஸோ குறிப்பாக சொல்ல முடியும்னா கொய்யாப்பழத்தில் நார் சத்து அதிகமாகவும் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாகவும் இருக்கிறதால சர்க்கரை நோய் வரக்கூடிய அபாயத்தை முன்னாடியே கொய்யாப்பழம் தடுக்கும். அதிலும் நீங்கள் கொய்யாப்பழத்தினுடைய இலைகளை நீரில் போட்டு கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி அந்த நீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது கொய்யா இலை தேநீர் அந்த டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு குறையும். உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தோம்னா குறைக்கப்படும். இருந்தாலும் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் கொய்யாப்பழம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதற்கு காரணம் கொய்யாப்பழத்தினுடைய தோலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃப்ருக்டோஸ், அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை. எனவே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்கன்னா கொய்யாப்பழத்தினுடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வந்து மேம்படுவதற்கு கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுவதற்கு நம்ம கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தை சாப்பிடுவதால உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறும். ஏன் அப்படின்னா கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து அதிகமாக இருக்கு. இந்த விட்டமின் சி எனும் உயிர் சத்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தையே நமக்கு வந்து வலுப்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை நம்ம வந்து குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பலவிதமான தொற்று வியாதிகளும் நமக்கு வந்து வரவே வராது. அதை எதிர்த்து போராடுவதற்காக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நம்ம வலுப்பெற வச்சுக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து கொய்யாப்பழத்தை சாப்பிடணும். ஸோ கொய்யாப்பழத்தை சாப்பிட்றதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். புது விதமாக சீசனாக பருவகால நோய்களாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையும் வராமல் தவிர்த்து நலமோடு வாழலாம். மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B3 போன்ற சத்துக்கெல்லாம் அதிகமாக இருக்கு. இந்த இரண்டு விட்டமின்களுமே மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்துக்கு உதவுவதோடு நரம்புகளை ரிலாக்ஸ் அடைய செஞ்சு நினைவாற்றலை மேம்படுத்தும். எனவே மூளை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வேண்டும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரலாம். இதன் மூலமாக நமக்கு மூளையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பு சார்ந்த மறதி நோய்கள் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது ஓரளவு மறதியை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ அதாவது மறதி ஏற்படும் தான், ஆனால் ஓரளவு அதை வந்து நம்ம பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பெரியவர்கள் எல்லாம். ஸோ குறிப்பாக வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் வரைக்குமே அவங்களுக்கு கொய்யாப்பழத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவையெல்லாம் அவங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அவங்க ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பாங்க. பழங்கள் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பெரிதும் உதவி புரியும். பல வகையான பழங்கள் நம்மை சுற்றி இருக்கு. அதுல நிறைய பேர் வந்து ஆப்பிள் பழங்களை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா ஆப்பிளுக்கு இணையான சத்தை கொய்யாப்பழமும் கொண்டு இருக்கு. ஆப்பிளை விட கொய்யாப்பழம் விலை குறைவாகவும் கிடைக்கும். எனவே உங்களால் ஆப்பிளை வாங்கி சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை வாங்கி சாப்பிடலாம். ஸோ இது வந்து தவறாக நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. ஆப்பிள் பழத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கொய்யாப்பழத்தில் இருக்குது அப்படின்றதால உங்களுக்கு ஆப்பிள் பழம் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் கொய்யாப்பழத்தை வாங்கி சாப்பிடலாம். சொல்லப்போனால் ஆப்பிளோட கம்பேர் பண்ணும்போது கொய்யாப்பழத்தில் புரோட்டீன்கள், நல்ல கொழுப்பு சத்துக்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள்லாம் அதிகமாகவே இருக்குது. அதோடு விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் நார் சத்தும் அதிகமாக கொய்யாப்பழத்தில் இருக்குது. எனவே கொய்யாப்பழத்தை மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை தவறாமல் வாங்கி சாப்பிடலாம். அதுவும் தொடர்ந்து நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். பல நோய்களினுடைய அபாயங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே மிக சிறப்பாக ஈஸியாக நீங்கள் குறைச்சிக்கலாம். அதாவது இந்த காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி போன்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எதுவாக இருந்தாலுமே அது குணப்படுத்தப்பட்டு உடல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் இருக்கும். எனவே தொடர்ந்து கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.